இந்த சூரியன் உதிச்சு வரும்போது நமக்கு இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே தெளிவாக தெரியுதுங்க. அடுத்து இந்த சூரியன் மறைஞ்சி சந்திரன் உதயமாகும் போது சூரியன் எதையெல்லாம் காமிச்சதோ அதையெல்லாம் சந்திரன் மறைச்சிடுது. சரி. சந்திரன் மறைஞ்சதுக்கு அப்புறமேட்டு சூரியன் உதயமாகும் போது சந்திரன் எதையெல்லாம் மறைச்சதோ அதை சூரியன் காட்டுது. அதாவது சரி, சந்திரனில் நாம் பார்க்கக்கூடிய காட்சிகள் மற்ற விஷயங்கள் எல்லாமே சூரியகலை வரும்போது மாறுபடுது. சரி. சூரியகலையில் நாம் பார்க்கக்கூடிய எல்லா காட்சிகளும் மற்ற விஷயங்களுமே சந்திரகலை வரும்போது மாறுது. இதை ஐயா இந்த உடலில் சூரியகலை சந்திரகலை இருக்குது. அதே மாதிரி இந்த பயிற்சி பண்ணும்போதும் சூரியகலை சந்திரகலையில் பயிற்சியாளன் பயணம் பண்ணணும். உலகத்தில் எந்த மதமாவது இருந்துட்டு போட்டியா? இந்த ரெண்டு மூச்சு இல்லைன்னா எந்த கடவுளும் இல்லையா? எந்த மதமும் இல்லையா? எந்த மனுஷனும் இல்லையா? இந்த ரெண்டு மூச்சு தான் எல்லா மதமும், இந்த மூச்சு தான் எல்லா கடவுளும், இந்த மூச்சு தான் எல்லா மனுஷனும். இந்த மூச்சுன்னு ஒன்று இல்லைன்னா அங்கே கடவுள்ன்றது பேரே இல்லையாங்க. ஆனால் இப்போ உனக்கு கண்ணு தெரியல, சூரியன் தெரியுமா சந்திரன் தெரியுமா? ரெண்டுமே தெரியும். சந்திரன் தெரியும், கண்ணு தெரியல. ஆமா, இருட்டாதான் இருக்குது. சந்திரன் தெரியும். உனக்கு கண்ணு தெரியலன்னா சந்திரன் தெரியும், இருள் தான் இருக்குது, ஒளி இல்ல. கண்ணு ஆபரேஷன் பண்ண சூரியன் தெரியும், கண்ணு தெரிய ஆரம்பிச்சா சூரியன். அப்போ உலகம் எல்லாம் தெரியும். அப்போ சூரியனும் சந்திரனும் எங்க இருக்கிறான்? உனக்குள்ளவே இருக்கிறான். சூரியனும் சந்திரனும் உலகத்திலேயே இருக்கிறான். இந்த ரெண்டு ஏக்கம் இல்லைன்னா இங்க உலகம் இல்லை. இந்த ரெண்டு ஏக்கம் எல்லாம் நீ இல்லை. நீ மற்றதுக்கு கொடுக்கணுமே தவிர மற்றதுக்கு தந்து எடுக்கக்கூடாது. நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன், எல்லா மிருகமும் எடுத்து சாப்பிடும், மனிதன் மட்டும் கொடுத்து சாப்பிடுவான். ஒரு சிறுத்தை ஒரு மானை அடிச்சுதுன்னா அது சாப்பிட்ற வரைக்கும் சாப்பிட்டுட்டு போட்டுட்டு போகாது, மற்ற சாப்பிட்டு போட்டணும். எத்தனை எங்கன்னா மற்ற மேலே வச்சிடும், அடுத்த வேலைக்கு சாப்பிட்லான்னு. அது மிருக இனத்தினுடைய செயல்பாடுகள் அது. ஆனால் மனிதன் அப்படி இல்லையா? ஒரு பிடித்த ஒரு வேலை தட்டில் சோறு போட்டுட்டா உனக்கு ஒரு நண்பன் வந்துட்டான்னா பாப்பா பாதி பாதி சாப்பிட்லான்ச்சு. அப்போது மிருக இனத்துலேருந்து நீ வேறுபட்டவனாச்ச. நீ வேறுபட்டவன் என்ன பண்ண? பலருக்கு கொடுத்து பழகணும், எடுத்து பழகக்கூடாது. ஆனால் இன்னைக்கு சமுதாயத்தில் கொடுத்து பழகத்தை விட எடுத்து பழகினா நல்லா இருக்குதுன்னு எடுத்துன்னுக்குறாங்க. அதனால சமூகம் கெட்டு போய்க்கின்னுக்குது. வாய்ப்புகள் உனக்கு கிடைக்குது 4 பேருக்கு கொடுக்கறதுக்கு, அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தின்னு 10 பேருக்கு கொடு. அந்த வாய்ப்பு கிடைக்காதவன் கொடுக்காத போட்டோம். புரியுதா? அப்படி வாழணும். இதெல்லாம் பண்ணாம நான் கடவுளை கும்பிட்றேங்கன்னா ஒரு கடவுளையும் கும்பிடக்கூடாது. நீயே உன்னையே ஏமாத்தின்னு ஊரையும் ஏமாத்தின்னு தான் உட்காந்துக்கணும். கடவுளை எவன் ஒருத்த மனசுல சுமக்கிறானோ எல்லா மனிதரையும் கடவுள் மாதிரி அவனுடைய பார்வை வந்துடும். எவன் மனசுல நரகத்தை வளர்க்கிறானோ அவனுக்கு பார்க்கறவனெல்லாம் நரகம் மாதிரியே கெட்டவன் மாதிரியே தெரியும். அதனால ஆன்மீகவாதின்னு சொல்லிக்கிறதுல பெரிய விஷயமே கிடையாது. ஆனா ஆன்மீகவாதியாவே நடந்துக்கணும். நீ அவன் தான் ஆன்மீகவாதி. ஆன்மீகவாதின்னு சொல்லிக்கணும் வேஷம் கட்டிக்கிறதுல ஆன்மீகவாதி ஆயிட முடியாது. கடவுள் உன்னை ரசிக்க மாட்டான், மனுஷன் ஒன்னா ரசிப்பான். நான் இன்னைக்கெல்லாம் கடவுளை பற்றி பேசுகிறேன், என்ன கடவுள் பார்த்துன்னுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உன்னையே நீ ஏமாற்றிக்காத, ஊரையும் ஏமாத்தாதரா. கடவுளுக்கு நீ பேசுறது போகாது. கடவுளுக்கு நீ பேசுறது போகணும்னு சொன்னால் ஆன்மா வழியாக போகணும், உலக வழியாக போகாது. உலக வழியாக போகிறது ஊருக்கு ஒன்றா போகும், ஆனால் கடவுளுக்கு போகாது. அதனால் கடவுளுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. கடவுள் உன்னை ரசிக்க போகிறதும் கிடையாது, கடவுள் உன்னை ஏற்றுக்க போகிறதும் கிடையாது, உன்னை வெறுக்க போகிறதும் கிடையாது அப்படின்ட்டு சொல்கிறான். அம்பலத்தை அம்பு கொண்டு அசங்கு என்றால் அசங்குமோ? ஆகாயத்தை போய் அம்புல போய் ஆடு அடிச்சு ஆடு நாடுமா? கம்பமற்ற பார்க்கடலை கலங்கு என்றால் கலங்குமோ? கடலை போய் நான் கலக்கிறேன், நான் கலக்க முடியுமா? அதனால அம்பலத்தை அம்பு கொண்டு அசங்கு என்றால் அசங்குமோ, கம்பமற்ற பார்க்கடலை கலங்கு என்றால் கலங்குமோ, இன்பமற்ற யோகியை அருளும் அணுகுமோ, செம்பன் போம் அம்பலத்துள்ளே தெளிந்ததே சிவாயமேன்றான். எந்த உண்மையான ஞானியும் இன்பம் சேராது, சேரக்கூடாது. அப்படி சேர்ந்ததுன்னா அவன் ஞானி இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட ஞானி உலகத்துக்கு எடுத்து சொல்லணும், உலகம் உணரணும். அதனால நீ இருக்குதுன்றதுனாலையோ இல்லைன்றதுனாலையோ அது கடவுள்கிட்ட போயிடாது. கடவுள் இல்லைங்க அப்படின்னா கடவுள் ஒன்றும் இல்லாத போக மாட்டார். கடவுள் இருக்கிறாருங்கன்னா அவர் ஒன்றும் ஊட்டாண்டு வந்து உட்காந்துக்க மாட்டார்.
இல்லையா? அப்படிப்பட்ட பொருள் அது, ஆகாயத்தில் நிற்கிற பொருள், எல்லாத்தையும் பார்த்து நிற்கிற பொருள் அது. அதனால் உன்னுடைய செயல்பாடுகள் வந்து இந்த உலகத்தில் இருக்கணும். ஏன் இந்த உலகத்தில் இருக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் கடவுள் உட்கார்ந்து கேட்குறான். அப்போ உன்னுடைய செயல் அந்த கடவுளுக்காக இருக்கணுமே தவிர உனக்காக நீ பயன்படுத்தி கூடாது. உனக்காக பயன்படுத்திக்கினா நீ ஆன்மீகவாதியே கிடையாது. வேஷம் கட்டுறதால ஆன்மீகவாதி ஆயிட முடியாது. கிருபானந்த வாரியார் இருந்தார், உலகம் ஃபுல்லா சுத்தினாரு, பிரச்சாரம் பண்ணார். அவரை மாதிரி முருகனை பத்தி பேசணும் அருணகிரி கூட இல்லை. ஆமா, அப்படிப்பட்ட கிருபானந்தர் அணிஞ்சு இருந்தது 4 கொட்டை தான் கழுத்துல. அவருக்குன்னு வேற எதையுமே தேடிக்கல. ஆனா அவர் ஒரு கண் அசைஞ்சிருந்தாருன்னா கோடி கணக்கில் கொட்டி இருக்கும். சரவண பவன் ஹோட்டல்ல போனீங்கன்னா முதல்ல அவருடைய போட்டோ தான் வச்சிருக்கும். ஆனா அப்படிப்பட்ட மகான் வந்து எதையுமே எடுத்துக்கல. அப்படிப்பட்ட மகான் வெளிநாடு போய் வரும்போது ஆகாயத்திலே உயிர் போயிடுச்சு. அவன் தானே உத்தமன், அவன் தானே ஆன்மீகவாதி, அவன் தானே ஞானி.